ஹலோ, நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்டேட் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ப்ராம்ப்ட் இன்ஜின். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜின் அப்படின்றது எதனால தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ரெகுலராக வந்துட்டு ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம டைப் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். பட் ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு மடங்கு ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து சேட்ஜிப்டியில் கொண்டே கொடுத்தீங்கன்னா சேட்ஜிப்டி ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ், ஜெம்னியில் கொண்டே கொடுத்தீங்கன்னா ஜெம்னியில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ். பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அது வந்து எதனால அப்படின்னு நீங்கள் கொடுக்க அந்த ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி அந்த மாடல் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜின் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் பார்க்கறோம் ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட் இன்ஜின் செக்ஷன் எல்லாமே சாட்ஜிபிடி ஒரு மாடல். ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ராம்ப்ட் வந்து டைப் ஸோ வந்துட்டு எந்த மாதிரிலாம் ப்ராம்ப்ட் டைப்லாம் ஒரு ப்ராப்பரான இதில் தான் இதே ப்ராம்ப்ட் இன்ஜின் ஸ்டார்ட் அப் கிளாஸ் இருக்கக்கூடிய நான் வந்து எந்த மாதிரி டேட் அதை பேஸ் பண்ணி அவுட்புட். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் ஸ்டோரி அப்படின்னு அப்படின்னா ஸோ அது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதே திங்க் பண்ணி ஒரு அவுட்புட் வந்து சென்ட் மீ த ஸ்டோரி அண்ட் எல் எக்ஸ்பிளைன். ஸோ இதே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன் சார் நான் வந்து எக்ஸ்பிளைன் ஸ்டோரி 5 இயர் கிட் ஒரு கிட்டுக்கு அதாவது ஒரு 5 வயசு குழந்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு 5 வயசுக்கு அந்த ஒரு ஆன்சர் எடுத்து explain a story to a 10-year kid. ஒரு 20 years 20 year old person என்ன பண்ணும்? ஸோ 20 year old person இதே ஸ்டோரி இதே இது. பட் என்னன்னா அவங்களுக்கு கூடிய ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு லைன் அண்ட் மவுஸோட ஸ்டோரி இருக்கு. வாட் இட் இஸ் சம்டைம் வெரி ஸ்மால் சம் பிக். இதே சமயம் ஒரு 20 இயர்ஸ் பர்சன் இதே ஸ்டோரி கன்வெர்ட் பண்ணி இதோட மெயின் மெசேஜ் கொடுக்குறது ஒரு 20 இயர்ஸ் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அதே ஸ்டோரி வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னன்னா அந்த ஒரு சின்ன ஒரு வேர்டோட டிஃப்ரெண்ட். 20 இயர்ஸ் ஓல்டு கொடுத்துரு 5 இயர்ஸ் ஓல்டு இதுக்கு முன்னாடி வெறுமனே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் தான் வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜின். அதே சமயம் இப்போ நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு டூ மெயின் 100 வேர்ட்ஸ் நான் வந்து ஒரு 100 வேர்ட்ஸில் கேட்குறேன். 100 வேர்ட்ஸில் கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு ஏ ஸ்டோரி இது என்ன ஒரு 100 வேர்ட்ஸில் இருக்கும். ஏன் வந்து இன்னுமே கொஞ்சம் ஆல்டர்னேட் as a HTML. ஒரு HTML ஃபைலில் கேட்குறேன் அப்படின்னு என்ன பண்ணும் இதை பேஸ் பண்ணி அதாவது என்ன பார்க்கணும் இதை பேஸ் பண்ணி இது வந்துட்டு ஒரு HTML ஃபைல் எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி நான் ஒவ்வொரு ஆக்ஷன் அதாவது வந்து அவுட்புட் வந்து ஒரு ஏஐ கொடுக்கு அப்படின்னு இருக்குன்னா இருக்க ஒவ்வொரு அவுட்புட் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு நான் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை அதை சார்ந்த அவுட்புட்டும் பார்த்தோன்னா ஃப்ளாட் பிகினிங் ப்ராப்ளம் டேர்னிங் பாயிண்ட் ஃபியூஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிள் பேர். அப்போது ஒரு ஏஐக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நான் என்ன மிஸ் பண்ணேன் ஒரு ரோல் வந்து கொடுத்து ரோல் நான் ஆட் பண்ணுறேன். செல்வி ஆஸ் அ சினிமா டேரக்டர். இப்போ நான் சினிமா டைரக்டாக திங்க் பண்ண சொல்லுவேன். இப்போ என்ன ஆகும் ஏற்ற அளவுக்கு அது வந்து ஒரு பிளாட் ஆகும். டைட்டில் ரோ அண்ட் த டைனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு டைமும் கேட்கும் ஒன்றா ஆட் பண்ண என்ன பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து கொஞ்சமாக இது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ இன்னைக்கு ப்ராம்ப்ட் எப்படி நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதலாம் நமக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரிலாம் வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். குழப்பா ஒரு ஏஐட்ட போய்ட்டு ரேண்டமாக வச்சுங்க அப்படின்னு போகும்போது அந்த ஏஐ வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஆன்சர் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் ஸ்டோரி கேட்டு அதுக்கு வந்து என்ன பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி
ஆன்சைட்டி. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஐடியாவ இன்க்ரீஸ் பண்ண. அதாவது வந்துட்டு ஒரு ஏஐக்கு வந்து ரோடு, கார்டெக்ஸ், டாஸ்க் இந்த மாரிலாம் இருக்கணும். ஒன்னொன்னா குடுக்கும். அதுக்கேத்த மாரி கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் அதனால வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஏஐ அப்படின்னு எடுத்தோம்னா, ஏஐ அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கலா ஏன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் எல்லாமே டேட்டாஸ் தான். பார்த்தீங்க அப்படின்னா, இத்தன நாள் வரைக்கும் ஒரு புக்க படிக்கிறோம். அப்படின்னு போகும்போது, அந்த புக்ல இருந்து நமக்கு வந்து ஒரு மெமரி பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து புக் பேஸ் பண்ணி இருக்க எல்லா இதுவுமே அந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் ஓகே. இத பத்தி இல்ல. நமக்கு வந்து ரிமெம்பர் புக் பேஸ் பண்ணி இது எல்லாமே நமக்கு ரிமெம்பரன்ஸா இருக்கும். அதே சமயம் வந்து ஒரு ஏஐக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் எல்எல்எம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்எல்எம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு அப்படின்னா வந்து லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம பேசுறது இங்கிலீஷோ, பிரெஞ்சோ, தமிழோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் அதே லார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இத பேஸ் பண்ணி தான் மாடலே வந்து வச்சிருக்காங்க. அப்போ இது வந்து நான் ரொம்ப ரொம்ப எனக்கு எது தேவையோ, அத நான் பெர்ஃபெக்ட்டா குடுத்தா மட்டும் என்னால வந்து ப்ராப்பரா அவுட்புட் அப்ப நான் போயிட்டு "கிவ் மீ ஐடியா" அப்படின்னு சொல்லி அப்ப இது என்ன பண்ணும்னா, ஏதோ ஒரு ஐடியாவ ஜெனரிக்கா குடுக்கும். அதுக்கேத்த மாரி. நான் வந்து ப்ராப்பரா சொல்லணும் அப்படின்னு தோணும். அதே இது பண்ணி "கிவ் மீ 10 பிகினர் ஃப்ரெண்ட்லி ஐடியாஸ்" இப்ப வந்துட்டு 10 பிகினர் ஃப்ரெண்ட்லி ஐடியா ஆனா அதுல என்னலாம் ஆட் பண்ணணும்? நான் வந்து யாருக்காக கேட்கிறேன்? என்னோட முக்கியமான கோல் என்ன? இந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்ட்ரிக்ட்டான டோன்ல, ரொம்ப நார்மலான டோன்ல எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கணும். இது எல்லாமே நான் குடுத்தா மட்டும் தான் ஏஐக்கு வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு என்ன அப்டின்னா, ஒரு ஏஐக்கு நான் குடுக்குறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ரோல். அதாவது வந்துட்டு, நீ வந்துட்டு நான் வந்து ஒரு டெவலப்பரா இருக்கேன் அப்டின்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஒரு ரோல் வந்து அசைன் எப்பவுமே ஒரு ஏஐக்கு ஒரு ரோல் அசைன் பண்ண எப்பவுமே ரொம்ப வந்து பெட்டரா ஆக்ட். இதே வந்து நீ என்னவா ஆக்ட் பண்ணணும் அப்டிங்கிறது நம்ம செகண்ட் கான்டெக்ஸ்ட். இப்போ ஒரு பெர்சனுக்கு வந்து நீ தான் அப்டி பண்ணிட்டோம் அப்டின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரிய நம்ம டெவலப் பண்ணி அதாவது வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். எல்லாம் உன்னோட இந்த சிச்சுவேஷன்ல நீ ஆக்ட் பண்ணணும். அப்படி இந்த மாரி ஒண்ணொண்ணா வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன குடுக்கணும்? என்னோட வேலை டாஸ்க். நீ வந்து எந்த வந்து பண்ண போற? அப்படின்னு சொல்லி தெளிவா வந்துட்டு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு மூவி டைரக்டர். உனக்கு வந்துட்டு இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ வந்து இந்த மாரி ஸ்டோரிய டைரக்ட் பண்ண போற. எல்லாமே நான் கிளியரா குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே டைம்லயே வந்துரும். நெக்ஸ்ட் முக்கியமா ரூல்ஸ். ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, வந்துட்டு ஒரு ஏஐயோட ஒரு கேப்பபிலிட்டி நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். கிட்டத்தட்ட என்னன்னா வந்துட்டு 100 இது குடுக்குறோம். ஆனா வந்து 100 வேர்ட்ஸ்ல வந்து எனக்கு ஆன்ஸர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். அப்ப 100 வேர்ட்ஸ்ல வந்து ஆன்ஸர் உண்டு. அதே சமயம் வந்து நான் அத குடுக்கல அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் ஸ்டோரி டெவலப் பண்ணணும். அவ்வளோ தூரம் ஸ்டோரி வந்து டெவலப் பண்ணி அதுக்கு அடுத்து அவுட்புட். ஏன்னா வந்து வந்து அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப என்ன ஃபார்மேட்ல எக்ஸெல் ஃபைல்ல சிஎஸ்வில JSONல HTML வரும். டேபிள் ஃபார்மேட்ல எப்படின்னு சொல்லி எந்த ஸ்ட்ரக்சர்ல எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லணும். முக்கியமா பார்த்தோம்னா, கோட், கான்டெக்ஸ்ட், டாஸ்க், டூல்ஸ் அதுக்கப்புறமேட்டு அவுட்புட் 5மே கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது 5மே ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஏக்கும் ஜாப் லைக் இதான் வந்து நமக்கு கான்டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து லேர்னர் பாயிண்ட் ஆஃப் வியூல போம்போது, லைக் ஒரு பேஷண்ட் டீச்சர் ஆட் பண்ணும். அப்போ இது வந்து ஒரு பிகினருக்கு வந்து எக்ஸ்பிளைன் இதே பிசினஸ்ல போகும்போது, ஸோ அந்த பிசினஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ போட்டு வந்து உனக்கு வந்து இப்போ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இத பேஸ் பண்ணி சொல்லணும். கோடிங் போகும்போது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப். இந்த மாரி நான் வந்து ஒரு ஜாப் டைட்டில் எப்படி ஒரு பெர்சனுக்கு ஒரு பெர்சனுக்கு ஒரு ஜாப் டைட்டில் இருக்கும். அதே மாரி ஒரு ஏஐக்கு வந்து ஜாப் டைட்டில் அதுலேருந்து வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி அவுட்புட் வந்து குடுக்க ஒவ்வொரு டைமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எத எடுத்தாலும் சரி, ஒரு கான்டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இதுவா இருக்கேன். என்னோட ஆடியன்ஸ் யாரு? கோல் என்ன? டாஸ்க் என்ன? இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் எல்லாமே குடுத்தோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அவுட்புட் கிடைக்கும். நான் வந்து பிகினர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் கத்துக்கணும். என்னோட ஆடியன்ஸ்லாம் யாரு? அப்படிங்கிறது தெரியும். ஸ்டூடண்ட்ஸ்ல வாண்ட் டு லேர்ன் ஏஐ. அதுக்கு அடுத்து இதோட கோல் என்ன? அப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கணும். இதுதான் கோல். இதுல என்னலாம் டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பேசிக்கா சிம்பிள் எக்ஸாம்பிள்ல சொல்லுவேன். அப்படின்னு இதுல ஸ்டைல் வந்துரும். எந்த மாரி ஆன்சர் பண்ணணும்? டீட்டெயிலா ஆன்சர் பண்ணணும்.
எந்த மாரி குடுக்கணும்? அப்படின்னு சொல்லி குடுக்குறோம் வழி. இதுக்கேத்த மாரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும். இத கேட்ஜெட் நான் குடுக்கும்போது, இதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வரும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். கம்பேரிங் வித் பெட்டர் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும்? ஹோல் கான்டெக்ஸ்ட் ஃபார்ம் ஸ்டேட். ஒன்னொன்னா வந்துட்டு அதுக்கு ஏந்த மாரி நான் வந்துட்டு ஏதாவது சீக்கிரம் படிக்கணும் அப்படின்னா, அத பத்தி குடுக்க எக்ஸ்பிளனேஷன் இந்த மாரி குடுக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்கும். இதே வந்து ஒரு இமெயில் பத்தி எழுதுறோம் அப்படின்னு, ரைட் அன் இமெயில் பாரு. இன்னுமே எந்த மாரி அந்த பெர்சனுக்கு இமெயில் வரும். இந்த மாரி ஒண்ணொண்ணுமே வந்து அதுக்கேத்த மாரி குடுப்பாங்க. எப்பவுமே வந்துட்டு, நான் வந்து குடுப்பேன் அப்படி ரொம்ப டீட்டெயிலா. ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் அதுக்கு பின்னாடி ஆகக்கூடிய அந்த ஒர்க் எடுத்துக்கிட்டீங்க நீங்க நார்மல் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அத விட வந்துட்டு கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ண ப்ராம்ப்ட் எழுதும்போது அதிகமான டைம் ஸ்பெண்ட் ரொம்ப உங்களுக்கு எது தேவை? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குயிக்கா கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, குடுத்தோம்னா நமக்கு அதுக்கேத்த மாரி அவுட்புட் வந்து வரும். இப்ப அதே மாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொன்னு என்ன? கன்ஸ்ட்ரெயின்ஸ். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நான் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏஐ வந்துட்டு ப்ராம்ப்ட் வந்து எடுக்குது அப்படின்னு போகும்போது, அது எந்த மாரி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் வந்து நான் லிமிட் போட்டேன். வந்து லென்த் வந்து 120 வேர்ட்ஸ் இருந்தா, அதுக்கு மேல வேணாம். அப்டின்னா அந்த இடத்துல நான் அதுக்கப்புறம் அந்த டோன். மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, ஏஐட்ட வந்துட்டு அக்ரெசிவா கொஸ்டின் கேட்கும்போது, அது வந்து இன்னும் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணி ஸ்டடி சொல்லிடும். ஸோ வை கம்பேரிங் வித் நார்மல் டோன்ல கேட்கிறோம். அக்ரெசிவ் கொஸ்டின் நெறைய ஆன்சர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையில்லாத வேர்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து எனக்கு தேவையில்லாம நான் டெக்னிக் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப டெக்னிக்கான எல்லாம் தேவையில்ல. அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவா சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது தெளிவா மென்ஷன் பண்ணணும். ஏன் என்னோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இருக்க எந்த ஒரு விஷயம் ஜென்ரலா போகும்போது இப்போ நான் வந்து பர்ட்டிகுலர் வந்து ஹாஸ்பிட்டல் சைடு பேஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் சைடு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். அப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது நான் எப்பவுமே இந்த 4மே குடுக்கும்போது உங்களோட ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். அதுக்கடுத்து எனக்கு என்ன ஃபார்மேட்ல வேணும். இதான் வந்து நம்மளோட எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் ஆகணும், டேபிள் ஆகணும், ஸ்கிரிப்ட் ஆகணும், இல்ல ஃப்ரேம் ஒர்க் ஆகணும். என்ன மாரி ஒரு ஃபார்மேட்ல அதாவது என்னோட அவுட்புட் இந்த ஃபார்மேட்ல அப்படின்றத நான் குடுத்துட்டேன். அப்படின்னாலே வந்துட்டு, கண்டிப்பா எனக்கு வந்து அடுத்த ஒர்க் இருக்காது. அப்படின்னா, இத எடுத்துட்டு போய் மறுபடியும் வந்து காய் பண்ணி இன்னொரு இடத்துல போடுறோம். அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு பதிலா வந்துட்டு, எனக்கு என்ன ஃபார்மேட்ல அப்படிங்கிறதே குடுத்துட்டோம். அதுவே பெர்ஃபெக்ட்டா அந்த ஃபார்மேட்ட சூஸ் பண்ணும். ஸோ அத விட ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐட்ட வந்துட்டு கொஸ்டின்னா அது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நானா கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி, ஒரு ஏஐட்ட நான் கொஸ்டின் என்னன்னா, எனக்கு வந்து நீ ஆன்ஸர் குடுக்குற. நீ வந்து ஒர்க் ஆகுறாது. எந்த மாரிலாம் வந்து ஒர்க் ஆகும். இத மட்டும் நான் எடுத்து பண்ணேன். ஏஐட்ட வந்து அதுவே வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஏன் அப்டின்னா, இப்போ ஒவ்வொரு ஏஐ, ஒவ்வொரு ஃபார்மேட்ல ஏஐ ஒரே மாரி இருக்காது. பெரிய டெர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு ஏஐ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல உட்கார்ந்து, ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன மாரி எனக்கு தேவ அப்டின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஆன்ஸரிங் ஆஸ்க் மீ தி 3 இம்பார்டன்ட் கொஸ்டின் தட் வில் ஹெல்ப் அண்ட் மோர் அக்யூரேட் அண்ட் யூஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் ஐ ஆன்ஸர் தி ஃபைனல் ரிசல்ட். இப்ப என்னன்னா, "Sir, send me the actual task or the question wanted to answer. And I'll ask the 3 questions." இப்போ அம் நான் வந்து இப்ப அது என்ன பண்ண போகுது? நமக்கு வந்து அது 3 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி which story do you want to explain? First question. Second, what kind of explanation do you want for to clear me? 2. 3வது, how long the explanation took? So, இப்போ இந்த ஒரு 3 கொஸ்டின சார்ந்து உங்களுக்கு வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு அவுட்புட் கிடைக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? நம்ம பார்த்தோம் அப்டின்னா, லைன் அண்ட் மவுஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து புரியுது. செகண்ட் ஒன் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மோட்டிவேஷன் பெஸ்ட். தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் வந்து எவ்வளோ டைம் பண்ணும் வந்து 1 மினிட் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த 3க்கு வந்துட்டு இன்னும் ப்ராப்பரா இது போகும். ஸோ நெவர் ஜட்ஜ் சம்மோன் பை தி சைஸ், ஸ்டேட்டஸ் ஆர் த கரன்சி.
ஸ்மாலஸ்ட் பர்சன். இந்த மாதிரி ஒவ்வொரு அவுட்புட் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கோ இல்ல ஏதோ நான் குடுக்குறது இத குடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி இத குடுத்து அதுக்கு ஆன்ஸர் நமக்கு எது தேவை? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நான் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது. இதுக்கு வந்து எனக்கு வந்து ப்ராம்ப்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னு எனக்கு என்ன தேவையோ ஒரு ஏஐட்ட சொல்றேன். அந்த ஏஐ மூலமா நான் வந்து ப்ராம்ப்ட் எழுத வைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். இப்ப வந்துட்டு நம்ம ரைட் த ப்ராம்ப்ட் டெக்னிக் HTML ஃபைல் என்னோட ஆடியன்ஸ் யார்? அப்டின்னு சொல்லி வரலைங்க. காலேஜ் இப்போ எனக்கு எத்தன ஸ்லைடு வேணும்? எவ்வளோ இது வேணும்? எனக்கு ரொம்ப ஒரு 20 5 ஸ்லைட்ஸ் போதும். 5 ஸ்லைட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வந்து எந்த மாரினா, லெஃப்ட் ரைட் நேவிகேஷன். இந்த மாரி எல்லாமே குடுக்கும். இப்ப என்ன நான் வந்து ப்ராம்ப்ட் அப்ப அது வந்து ஒரு ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம எழுதுறதுக்காக எழுதின ப்ராம்ப்ட் கொஞ்சம் ரீரைட் பண்ணிருக்கேன். இது அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணி வந்து குடுக்குறேன் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த இந்த இத எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து எனக்கு எழுதவே தெரியல. இந்த மாரி ஸ்ட்ரக்சரே தெரியல அப்படின்னு அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஏஐட்டயே குடுத்து வந்து ப்ராம்ப்ட் வந்து எழுத சொல்லலாம். இந்த மாரி எழுதும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான கிடைக்கும் அவுட்புட். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும் போதும். அத மட்டும் நான் ப்ராப்பரா ஒரு ஏஐட்ட குடுத்து என்னால வந்துட்டு ஆன்ஸர ப்ராம்ப்ட் வந்து ரீரைட் பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து எழுதுறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியம். எல்லாமே இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, பாதி ஒர்க் வந்து உங்களுக்கு முடியும். என்னன்னா ஃபேக்டர்ஸ் அண்ட் அவுட்லெட் எந்த எந்த டாபிக், ஆடியன்ஸ் யார், டாஸ்க் யார், டூல்ஸ் என்ன எல்லாமே குடுத்துட்டோம் அப்படின்னா, ப்ராப்பரான அவுட் ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பிஃபோர் வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ் யார், கரண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத சொல்றோம். ஆஃப்டர் ரிசல்ட்ல அதுலேருந்து வந்துட்டு எப்படி வருதா ரொம்ப குடுத்தோம் அப்படின்னா, அந்த லேர்னிங்க அவங்க பண்ணும்போது அத வந்து நம்ம வந்து ஈஸியா அவங்க பிஃபோர் எப்படி இருக்கு, இத பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் இது 2 குடுக்குறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு இதே அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது எழுதுறோம் அப்படின்னா சொல்லணும். இந்த மாரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பேன். நான் வந்து ஒரு ஏஐ வந்து இந்த மாரி எனக்கு எடுக்கணும் ஆசைப்படணும். அத வந்து எந்த அளவுக்கு நான் தெளிவா குடுக்கணும். அந்த அளவுக்கு நான் தெளிவா குடுத்தேன். எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அவுட்புட். இதில பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீ பெஸ்ட்டா யூஸ் பண்ண வேண்டியது என்ன? தேவைப்படுற எல்லா சொல்யூஷன் எல்லா பொசிஷன் கரெக்ட்டா குடுத்துட்டு, அத வந்து ஒரு 8 வந்து ப்ராம்ப்ட் வந்து நான் ரீரைட் பண்ண சொல்லுவேன். அது வந்து ப்ராம்ப்ட்ட ரீரைட் பண்ணி அத நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஆன்ஸர் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அப்டேட்டோட தமிழ் ஆஃப்லைன் டிப்ஸ் பண்ணணும். தேங்க் யூ.